எஜுகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதை குயிக்காக பார்த்துலாங்களா? ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 1940 to 1956 வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணாங்க. கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் இருந்தது. அதனால் நிறைய எலக்ட்ரிசிட்டியை கன்சப்ஷன் பண்ண மாதிரி இருந்தது. ஒர்க்கர் வந்து மிஷின் லாங்குவேஜில் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ENIAC. செகண்ட் ஜென்ரேஷன் 1956 64 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செகண்ட் ஜென்ரேஷன் வந்துடும். யூஸ்டு டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. வேக்யூம்க்கு பதிலாக டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மாலராக இருந்தது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. யூஸ்டு பஞ்ச்டு கார்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இந்த ஜென்ரேஷனில் தான் கிரியேட் ஆச்சு. யூஸ்டு அசம்பிளி ப்ளஸ் மிஷின் லாங்குவேஜ் ரெண்டையுமே யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஜென்ரேஷன் 1964 1971 யூஸ்டு இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணாங்க. கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே மோர் காம்பேக்டாக இருந்தது, நண்பகத்தன்மையோடைய இருந்தது, கம்மியான பவர் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிச்சு. யூஸ்டு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா IBM 360 சீரிஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஜென்ரேஷன் 1971 1980 மைக்ரோ ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணாங்க. பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் உருவாக ஆரம்பிச்சிச்சு. போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா IBM PC அண்ட் Apple I. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் 1980 இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷனுக்குள்ளே வந்துடும். யூஸ்டு ULSI ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணாங்க. இதால் வாய்ஸ் அண்ட் இமேஜஸ் எல்லாத்தையும் ரெகனைஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மனுஷங்க மாதிரி யோசிக்கவும் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா Siri, Alexa, ஸ்மார்ட் ஃபோன் அந்த மாதிரி. கடைசியாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஜென்ரேஷன் வில் யூஸ் ரொபோட்டிக்ஸ், AI, வாய்ஸ் அண்ட் NLP. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க போது, ஸ்மாலராக இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ரோபோட்ஸ் அண்ட் அட்வான்ஸ் AI.